இன்னைக்கு நம்ம சென்னையில் இந்தியாவில் உலகம் முழுக்க வந்து நிறைய பாலங்கள் கட்டப்பட்டுட்டே வருது. ரெண்டு மலைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம், ரெண்டு ஆறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரிட்ஜு, இல்லை ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் மாதிரியான பாலம், இது மாதிரியான பாலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிற இந்த ஒரு பாலம் அப்படிங்கிறது பூமிக்கு கீழே ஒரு டனல் அமைச்சு ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க. இது உலகத்துடைய 8வது உலக அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. 1994 இந்த ஒரு டனல் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையேயான டனல். அதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இங்கிலாந்துக்கும் யூரோப்புக்கும் ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. பட் ஏன் வந்து இங்கிலாந்துக்கும் யூரோப்புக்கும் ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னாக்கா, அதற்கு ஐசேஜ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. ஐசேஜுக்கும் இங்கிலாந்து யூரோப் ஒன்றா இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, இந்த ஐசேஜ் அப்போ இங்கிலாந்து அண்ட் யூரோப் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இந்த ஐசேஜ் முடிகிற போது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் யூரோப்பும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான இடம் எது அப்படின்னாக்கா இங்கிலீஷ் சேனல். ஸோ இங்கிலாந்து மக்கள் வந்து நாங்கள் யூரோப்போட இணைய மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபர்மாக இருக்காங்க. 1986 இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாண்டுமே வந்து முடிவு பண்ணுறாங்க, நம்ம இந்த காலகட்டத்தில் யூரோப்போட சேர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா 1990s பார்த்தீங்கன்னா யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு எக்கானமிக்கல் பூம் ஒன்று ஏற்படுது. நிறைய கம்பெனிஸ் திறக்கிறாங்க, நிறைய பணம் கிடைக்குது, நிறைய வணிகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் யூரோப்போட ஒரு டைப்பில் நம்ம இருந்தால் தான் இங்கிலாந்துக்கும் அது நல்லது. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுடைய எக்கானமிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், நம்மளுடைய எக்கானமிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 7 மாதங்கள் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையேயான ஒரு பாலத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க ரெண்டு நாடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த இங்கிலீஷ் கால்வாய் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு டனல் ஒன்று நம்ம வந்து பில்ட் பண்ணி, ஒரு குகையை பில்ட் பண்ணி அந்த குகை வழியாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு நாடுமே டெண்டர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டனல் போர் பண்ணோம், ஸோ யார் வந்து டெண்டர் கொடுக்குறீங்களோ அந்த டெண்டரை நாங்கள் கொடுத்துட்றோம், காசு கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. ஸோ வேலை ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும், டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது எந்த கம்பெனியும் முன் வரவே இல்லை. ஏனால் ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் இல்லை ஒரு மலையை குடையிறது ரொம்ப ஈஸி. பட் கடலுக்கு அடியில் வந்து ஒரு டனலை தோண்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எந்த கம்பெனியும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ இங்கிலாண்டும் பிரான்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம டெண்டர் விட்டு தானே வரமாட்டாங்க, பட் நம்மளே என்ன பண்ணலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 இன்ஜினியரிங் கம்பெனிஸை கூப்பிடுவோம், அவங்ககிட்ட பிளான்ஸ் எல்லாம் கேட்போம், அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த டாப் 10 கம்பெனிஸை கூப்பிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு டனல் போர் பண்ணுற போது ஒரு பர்டிகுலர் கம்பெனிகிட்ட கொடுக்குறப்ப ஒரு பர்டிகுலர் ஐடியா மட்டும் கிளிக் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனிஸ் சேர்ந்து இருக்கிற போது ஒரு கலெக்டிவ் ஐடியாஸ்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால தி ஆர் பிளானிங் தட் வே. ஸோ 10 கம்பெனியை கூப்பிட்டாச்சு, பிளான்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இங்கிலாந்து அவங்க சைட்லேருந்து டனலை வந்து போர் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் அவங்க சைட்லேருந்து டனலை போர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து நடு கோட்டில் ஒரு இணையிற போது நமக்கு அந்த டனல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்படி கம்ப்ளீட் ஆகிற போது நம்ம ஈஸியாக அந்த வழியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனை பிளான் பண்ணலாம். இது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா 1988 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டனல் போரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு கம்பெனி கிடையாது, ஃப்ரான்ஸில் ஒரு கம்பெனி கிடையாது. இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க, நம்ம கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட எங்கே டனல் போரிங் மிஷின் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. ராபின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அந்த டனல் போரிங் மிஷினை பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு, இங்கிலாண்டும் கொடுக்குறாங்க, ஃப்ரான்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ராபின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டனல் போரிங் மிஷினை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டனல் போரிங் மிஷினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர், அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர், 1500 டன் எடை கொண்ட ஒரு டனல் போரிங் மிஷினை வந்து அவங்க இங்கிலாந்துக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு செலவு ஆகுது, இவ்வளவு பெரிய ஒரு மெஷினு. பட் இந்த டனல் போரிங் மிஷின்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, அந்த போரிங் வந்து ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் நடக்க போகிறது கிடையாது, கடலுக்கு அடியில் நடக்க போகுது. எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்ம லேண்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குற போது இங்கிலாந்து சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு சுண்ணாம்பு லேயர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸி டு கோ அப்படிங்கிறாங்க. பட் ஃப்ரான்ஸ் சைடில் பார்க்குற போது கடலுக்கு அடியில் நிறைய கிராக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க இந்த டனல் போரிங் மிஷினை வச்சுட்டு இப்போ ஒரு போர் பண்ணுறாங்கனாக்கா
அந்த ப்ரெஷர் வந்து பஸ்ட் அவுட் ஆகி தண்ணி உள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ராபின் கம்பெனிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டனல் போரிங் மிஷினை நீங்கள் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற போது அந்த கம்பெனியும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க ஃப்ரான்ஸுக்குன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டனல் போரிங் மிஷினை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து எந்த இடத்துல தோண்டணும் அப்படிங்கிற ஒரு இது வேணும்ல, ஸ்டாப் வேணும்ல, பஸ் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் வேணும்ல. ஸோ வந்து அப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர் வந்து இந்த வழியாக தான் வந்து தொலை போடணும்னு நினச்சாரு. ஸோ நாங்கள் கெலைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தையே சூஸ் பண்ணிக்கிறோன்னு ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க. இங்கிலாந்து வந்து ஃபோக்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நாங்கள் டனல் போரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த டனலுடைய நீளம் பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்டருக்கான அந்த டனல் வந்து அமைக்கப்பட போகுது. அதில் 38 கிலோமீட்டர் வந்து கடலுக்கு அடியில் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 3 டனல் அமைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒன்று இங்கிலாந்து டு ஃப்ரான்ஸுக்கான ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட், 2 ஃப்ரான்ஸ் டு இங்கிலாந்துக்கான ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் டனல் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கனெக்ட் பண்ணணும், இன்னொரு பாயிண்ட் ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் கனெக்ட் பண்ணும், நடுவில் ஒரு சர்வீஸ் டனல். ஸோ அந்த சர்வீஸ் டனல்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது டனலில் அப்படின்னாக்கா அந்த சர்வீஸ் டனல் வழியாக தான் போயிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ பிளான் பண்ணியாச்சு. நெருக்கி 3 வருஷம் வந்து அவங்க போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டனல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அவங்க கடலுக்கு அடியில் டனல் பண்ணுறாங்களா, ஸோ நிறைய டெப்ரிஸ் வரும், இது கற்கள் வரும், மண் வரும். ஸோ அந்த மெஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த தொலையை போட போட அப்படியே வந்து அந்த மண் கல்லெல்லாம் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் வழியாக கொடுக்குது. அதை ஒரு ட்ரெயின் வழியாக அவங்க வெளில எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. அப்படி பார்க்குற போது 1 மணி நேரத்துக்கு 2400 டன் அளவிலான மண் கல் இதெல்லாமே வந்து வெளில டெப்ரிஸாக கிடைக்குமா. இதை எங்கே போய் கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பிரச்சனை ஏற்படுற போது இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் இதை எங்கே போய் டம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாம்பயர் ஹோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய டெப்ரிஸ் எல்லாம் கொட்டுறாங்க. இப்போவுமே சேட்டலைட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை பார்க்குற போது அந்த இடமே ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும், ஒரு மணலில் ஒரு மலை மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து இந்த டெப்ரிஸ் தான். அண்ட் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபாண்ட் வேலே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதை கொட்டுறாங்க. அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அவங்க ட்ரில் பண்ணுற போது, போர் பண்ணுற போது பூராவுமே களிமண்ணாக வெளில வந்திருக்கு. ஸோ அந்த களிமண்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபாண்ட் வேலியில் போட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு லேக்கே வந்து ஃப்ரான்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பல பேரால் பாடப்பட்டு வருது. ஸோ இவங்க 2 பேருமே அட் அ டைமில் ஒரே டிரெக்ஷனில் வந்து டனலில் தோண்டணும். அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. என்னன்னாக்கா, ஒருவேளை இங்கிலாந்து வந்து இப்படி தோன்றுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து இப்படி தோண்டிட்டு போகிறாங்க, 2த்துக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னாக்கா மொத்த ப்ராஜெக்டும் க்ளோஸு. ஸோ 2 பேருமே நேர் கோட்டில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2 நாடுகளுமே லேசர் பீம்ஸை வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து லேசர் பீம் இப்படி வருது, இங்கேருந்து லேசர் பீம் இப்படி வருது, 2மே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக கொலைட் ஆகுது அப்படின்னா அந்த போரிங் வந்து நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இல்லை நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப பார்த்து 3 வருஷம் டனலிங் வந்து நடக்குது. அண்ட் ஃபைனலாக இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உடைய அந்த டனலிங் மிஷினுடைய தூரம் பார்த்திங்கன்னா வெறும் 100 மீட்டர் தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. என்ன அப்படின்னா, நம்ம 100 மீட்டரில் இருக்கும். ஸோ 2 டனலிங் மிஷினும் ரொம்ப கிட்ட வருது அப்படின்னாக்கா மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஸோ ஒரு மிஷினை வந்து நம்ம தியாகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரப்போ இங்கிலாந்து சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய மிஷினை வந்து தியாகம் பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கிலாந்து அவ்வளோ நேரம் இப்படி போனாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணாங்க, இப்படி தோண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200 அடி கீழே வந்த மண் மேலே மண்ணை போட்டு மூடிடுமாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அந்த டனலிங் மிஷினை மண்ணுக்கு அடியில் அப்படியே பதிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுடைய டனலிங்கை பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப கிட்ட வந்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 நாடுகளுமே வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம டனலிங் மிஷின் வச்சு அதை போர் பண்ண போகிறது கிடையாது, உளியாலையும் கையாலையும் உடச்சி நம்ம வந்து அந்த வேலையை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் போகிறாங்க. ஸோ ஒர்க்கு நடக்குது. ஸோ கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவ்வளோ நேரம் வந்து லேசர் வச்சு அவங்க வந்து அதை இன்டர்செக்ட் பண்ணாங்கல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டீல் ராடை கொண்டு வந்து அந்த ஓட்டையில் விடுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஸ்டீல் ராடும் இங்கிலாந்துடைய ஸ்டீல் ராடும் நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே வந்து சைமல்டேனியஸாக உடச்சிக்கிட்டே வராங்க.
அப்படி ஓட்டையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலாந்துக்காரங்க தெரியுறாங்க, இங்கிலாந்துக்காரங்களுக்கு ஃப்ரான்ஸ்காரங்க தெரியுறாங்க. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க நாட்டு கொடியை வந்து அந்த ஓட்டையிலேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ டனலிங் அப்படிங்கிற ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த கட்ட வேலைகள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா 1994 மே 6 பார்த்தீங்கன்னாக்கா டனலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 13,000 பேர் வந்து அந்த டனலுக்காக வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த டனலிங் ப்ராஜெக்டுக்காக. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நாளைக்கு 65,000 பேர் வந்து அந்த பர்டிகுலர் டனலில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அந்த 2 நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு வணிகத்தை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, எவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை சாத்தியப்படுத்துறதுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன் ஃபாலோ பண்ணுங்கள்.